தேமுதிக எந்த கட்சி கூட்டணிக்கு செல்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக பழங்காநத்தம் பகுதி செயலாளர் லட்சுமணன் இல்ல விழாவில் தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி உள்ளம் நாடி 2ஆம் கட்ட பயணம் செய்து வருகிறோம். தேமுதிக எந்த கட்சி கூட்டணிக்கு செல்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தற்போது தேமுதிக மக்களுடன் கூட்டணியில் இருக்கிறோம். யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை வரும் ஜனவரி 9ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாநாடு நடைபெறுகிறது. அப்போது நாங்கள் அறிவிப்போம். கேப்டன் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு உள்ளது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அன்றைய தினம் கேப்டன் ட்ரெண்டிங்கில் இருந்தபோது கேப்டனை திட்டியதால் ஓட்டு வாங்கினார். அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. விஜயகாந்தின் ரசிகர்கள் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. அண்ணன் விஜய் அவர்களை எங்களுக்கு பிடிக்கும். அவரது திரைப்பட நிகழ்ச்சிகள் பலவற்றிற்கு நான் சென்றிருக்கிறேன் என்று விஜய பிரபாகரன் பேசினார். கழகம் சார்பாக பகுதி செயலர் லட்சுமணன் அவர்களோட பேரனோட காதுகுத்து விழாக்கு கலந்திருக்கிறோம். இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில், மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் எங்கள் பொருளாளர் LK சுக்லீஷ் அவர்களும் மண்டல செயலாளர் அனைவரும் சரி இன்னைக்கு நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த கேப்பில் முன்னாடியே இங்கே டேட் கேட்டனால இங்கே வந்து நான் கலந்துக்கினேன். இன்னைக்கு ஏன்னா கேப்டன் எப்பயுமே சொல்வார், குடும்ப ஃபங்க்ஷன் நீ வரையோ இல்லையோ ஆனால் கட்சிக்காரன் ஃபங்க்ஷன் வரணுன்ட்டு. என் வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லட்சுமணன் அவர்களுக்கு விசுவாசத்துக்காக இன்னைக்கு கட்சியில் இன்னைக்கு வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். வரும் வழியெல்லாம் ஆரவாரமாக வரவேற்பு பேனர்கள் கொடிகள் எனக்காக வைக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் மதுரை எங்கள் சொந்த ஊருக்கு வந்தோடனே கேப்டனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மதுரைக்கு வர்றது கொஞ்சம் மன வலி கொடுத்தாலும் அவரோட தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமாக ஒரு விஷயமா நான் கருதுறேன். நாங்க எங்க சேரமோ அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதைதான் நான் சொல்றேன். எங்க நாங்க போறோமோ அங்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் அது அவங்க உள்கட்சி விவகாரம். அது ஏன்னா எங்க கட்சியை பத்தி நான் சொல்ல, மற்றவங்க கட்சியை பத்தி நான் சொன்னா அது தவறாக இருக்கும். இதை நீ அவங்க மூத்த தலைவர்களை கேட்கணும். அந்த மற்ற கட்சிக்குள்ள நாங்க போறது விருப்பம் இல்லை. இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டணியில இருக்கோம். இன்னைக்கு மக்களோட நான் கூட்டணி மக்களை நான் தெளிவா சொல்றேன் சார். மக்களோட கூட்டணியில இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஜனவரி 9 எங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கான விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க சார். விஜய் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம் தான் பார்க்க முடியும். ஆரம்பிக்கும் எப்படி பார்க்க முடியும் சார்? சரி, மதுரையில கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மேடையில வந்து ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு நட்பு இருக்கு. இது வரைக்கும் சினிமால சொல்லாத விஜய் எனக்கு அரசியல்ல சொல்லியிருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு. அதை தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் சார் இருந்தப்பெல்லாம் ஒரு பேசல, மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரசியலுக்காக பேசுறாருன்ற மாதிரி. அது எங்க பொதுச் செயலர் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதே கருத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா சீமான் அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நாங்க அதே சீமான் தான் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் அப்படி பேசினாரு. ஏன்னா இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்காரு. அன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்டு. நாங்க இந்த விஷயத்த உறக்க சொன்ன சீமான் எல்லா விஷயத்தையும் நாங்க உண்மை நாங்க சொல்லல. அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் நீங்க அவர் பெரிய ஆனார். இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டன் திட்டினால தான் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் இன்னைக்கு அவரை திட்டுவாங்க. அதனால ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர பழசு புதுசு பார்க்கணும். அரசியல உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுதான் உண்மை. இது நிதர்சன உண்மை. ஜனவரி 9 இந்த கேள்வி பதில் வரும். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அது இப்ப சொல்ல முடியாதுங்க. தேர்தலை ஒட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அதனால தேர்தல் ஒட்டி நான் சொல்ல முடியும்.
விஜய்க்கும் ஓகே, விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் நட்பு இருக்கு. ஆனா வந்து இந்த அரசியல் மேடையில வந்து அவங்களுடைய கட்சி மாநாட்டில் வந்து விஜயகாந்த் இந்தியாவை பற்றி பேசுறது அது மாதிரியான விஷயங்கள் வந்து வேற ஏதோ ஒரு நோக்கி போவாங்க. வேற எதை நோக்கி நீங்க தெளிவா கேட்டா எனக்கு பதில் நான் சொல்ல முடியும். அதாவது வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா. விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி, விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க, கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க. அதுக்காக விஜய் எங்க எதிரியா அப்படி இல்லை. எங்க அம்மா சொல்லுங்க, விஜய் எங்க வீட்டு பிள்ளைன்னு கோட்டு பட்டு விஜய் நான் போய் பார்த்தேன். கேப்டன் முதல் குரு பூஜைக்கு விஜய் நானே போய் சந்திச்சேன். விஜய் ஒரு நல்ல நடிகர், எங்க எல்லாருக்குமே விஜய் எனக்கு பிடிக்கும். அதுக்காக எதிரில அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும். ஆனா கேப்டனோட ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக கூட தான் பக்கபலமா நிற்போம். அவர் எந்த கட்சிக்கு போவான். ஓகே, தேங்க்யூ.